வணக்கம் மழலைகள் நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படி என்று சொன்னா குட்டி பொண்ணு. என்ன பேர் எங்கட குட்டி பொண்ணுக்கு? ஆண்ட்ரியா. அப்பாவுக்கு என்ன பேர்? ஆண்ட்ரியாண்ட. ஓகே. அம்மாக்கு? ஜனனி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? ஓகே. அப்ப எங்களுக்கு அக்கா இல்லையோ? ஏனப்பா அக்காவை மறந்து போனீங்கள்? நீங்க வந்திருக்கிறான்றதால அக்கா சொல்லட்டும் மட்டும் யோசிச்சிட்டீங்களோ? சரி, எத்தனை வயசு பிள்ளைக்கு? 6 வயசு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? டீச்சருக்கு என்ன பேர்? ஓகே. முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களா? அப்ப சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆள வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? அடேங்க அப்பா, டான்ஸ் டீச்சர். எங்கிட்ட டான்ஸ் டீச்சர் டான்ஸுக்கெல்லாம் போறதோ? அப்ப இன்றைக்கு போறேனே, இனிமேல் போறேலையோ? ஏ அப்பா விட இல்லையோ? ஏனா அம்மாவுக்கு விருப்பம் இல்லையோ டான்ஸ்? அப்போ என்னண்டு பிள்ளைக்கு ஆசை வந்தது டான்ஸ் டீச்சரா வரணுமெண்டு? சரி, ஆட்ட டான்ஸை பார்த்து பிள்ளைக்கு ஆசை வந்தது நீங்க டான்ஸ் டீச்சரா வரணுமெண்டு. என்ன சரி, ஓகே. அப்ப எங்கட வருங்காலத்துல டான்ஸ் டீச்சரா வேற என்ற வாழ்த்துக்கள். சரிங்க, ஓகே. வடிவா டான்ஸ் கிளாஸுக்கு எல்லாம் போகணும். போனா தான் நாங்கள் இப்பவே இருந்து பழகினா தான் நல்ல அச்சா டான்ஸ் டீச்சரா வரலாம். சரி, ஓகே. என்ன பாட்டுக்கு பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? அப்ப என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? வரவேற்பு டான்ஸுக்கு யாரப்ப பழகி விட்ட பிள்ளைக்கு வரவேற்பு டான்ஸ்? அண்டா. அப்ப அண்டாவை கேட்டு ஆடலாம் தானே நாங்க டான்ஸ? அது அண்டாட்ட பழகக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களோ? இல்ல, அப்ப இனிமே அண்டா கேட்டு படிப்போமே என்ன? சரியா, ஓகே. அப்பா என்ன வேலை செய்யறார்? டிரைவர். அம்மா? டியோ. எங்க தெரியாதா? நான் டியோ. சரி, ஓகே. அம்மாண்ட ஆஃபீஸு போயிருக்கிறீங்களோ? இல்லை. அப்போ அம்மா தூர ஆஃபீஸ் போலடாக்கி நாங்கள் அக்காட்ட கேட்போம் எந்த ஆஃபீஸ் அக்காவோட கதை கேட்க. சரியே. அப்போ நாங்கள் டான்ஸ் டீச்சர் வந்து வரவேற்பு டான்ஸ் ஆடுங்க. வேறு என்ன ஆட தெரியும் எங்கள் டான்ஸ் டீச்சருக்கு? என்னம்மா? மம்பட்டியாக்கு. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க எங்கள் டான்ஸ் டீச்சர்? பாட்டு பாடுவோமோ? சரி, பாடி கேட்டுங்க பாப்போம். கடல் அனைவருக்கும் வணக்கம். கடல் பார்க்கவா தம்பி, கப்பல் பார்க்கவா தம்பி, கடல் பார்க்கவா தம்பி, கப்பல் பார்க்கவா தம்பி, பட்டமிடவா தம்பி, பந்தடிக்கவா தம்பி, பட்டமிடவா தம்பி, பந்தடிக்கவா தம்பி, ஆடியாடலாம் தம்பி, பயமில்லை வா தம்பி, ஆடியாடலாம் தம்பி, பயமில்லை வா தம்பி, பயமில்லை வா தம்பி. ஓகே. அப்போ உங்களுக்கு தம்பி இருக்கோ? உங்களுக்கு விருப்பமோ தம்பி? விருப்பமும் இல்லை. நான் அழகா பாட்டு பாட நான் நினைச்சேன் ஆண்ட்ரியாவுக்கு வந்து தம்பி என்றா நிறைய பிடிக்கும் அப்படி என்று யோசிச்சேன். ஏன் பிடிக்காது தம்பிய? அச்சோ, தங்கச்சி தான் பிடிக்குமோ? ஏன் தங்கச்சி பிடிக்கும்? அண்ணாவும் பிடிக்காது? பிடிக்கும். தம்பி என்றா கூட செல்லம் போயிடுமோ? நல்லா அடிப்பான். அதால தம்பி என்ன அடியெல்லாம் வாங்கணும் நிறைய யோசிச்சுட்டீங்களா ஆண்ட்ரியா? இப்போ தங்கச்சி என்ன தான் நிறைய பிடிக்கும். என்ன குடிப்பீங்க அப்போ உங்களுக்கு தங்கச்சி இருந்தா? ஓகே. வேறு என்ன குடிப்பீங்க? சரி, நீங்க டான்ஸ் டீச்சரா வந்தா அப்புறம் என்ன குடிப்பீங்க? டான்ஸ் டீச்சரா வந்தா அப்புறம் என்ன வேண்டி கொடுப்பீங்க? இன்னும் யோசிக்கல நாங்கள் என்ன வேண்டி கொடுக்குறேன்னு. சரி, நாங்கள் அப்புறம் யோசிச்சுட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அக்காக்கெல்லாம் என்ன வேண்டி கொடுக்குறோன்னு யோசிப்போம். என்ன அப்போ தான் நாங்கள் படிக்கலாம். அம்மா கிட்ட வேண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு படிவா படிக்கலாம். என்ன ஆண்ட்ரியா, பிள்ளைங்க என்ன விளையாட்டு பிடிக்கும்?
ஓடி விளையாடுறது. ஓடி விளையாடுறது. சரி, அக்காவோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? அக்காட ஓடி விளையாடுறேன் விளையாடுவேன். ஓகே, யார் வின் பண்ணுவீங்க? அக்காவும் நீங்களோ? அக்கா அக்கா. அப்ப ஸ்கூல்ல நீங்க ஓடி விளையாடுற இல்லையோ? ஸ்கூல்ல அக்கா தனியாக விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஊஞ்சல் ஊஞ்சல் தான் விளையாடுவீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட? என்ன பேர் உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம்? ரசிதா, ம் இந்தியா, ம் சாகிஸ்னா. ம் சரி, 4 பேரும் சேர்ந்து ஊஞ்சல் தான் விளையாடுங்க. வேற ஒரு விளையாட்டும் விளையாடுற இல்ல? இல்லை, நாங்கள் 4 பேர் இல்லை. டீன்ஸின் ரசிதாவும் நானும் தான். அடடா, 3 பேரும் சேர்ந்து தான் நீங்க விளையாடுவீங்க. 3 பேரும் என்ன குழப்படி செய்வீங்க? குழப்படியே செய்வேல. அச்சோ, வீட்டு என்ன குழப்படி செய்வீங்க? ஆ, அக்காவை கேட்பேன் நான். வீட்டு என்ன குழப்படி செய்வீங்க? வீட்டையும் குழப்படி செய்யற இல்லையோ? சரி, நாங்க பிறகு அக்காட்ட கேட்போம். சரி, அக்கா என்ன குழப்படி செய்யறவா? அக்கா குழப்படி செய்வேல, நானும். அச்சோ, அக்காவை சொன்ன அப்புறம் அக்கா என்ன சொல்லிடுவான்னு டக்குன்னு சொல்லியாச்சு. என்ன அக்கா உங்களை அப்படி செய்யறல, நானும் உங்களை அப்படி செய்யறேன்ட்டு. கட்டாயம் நாங்கள் வீட்டை குழப்படி செய்வோம். குழப்படி செய்யாம இருக்கவே மாட்டோம் வீட்டில். நீங்கள் பொம்மையோ இல்லைத்தானே, அல்ல ரோபோவோ இல்லைத்தானே, பிள்ளைகள் தானே நீங்கள். அப்போ குழப்படி கட்டாயம் செய்வோம் தானே வீட்டில். அம்மாட்ட என்னது பேச்சு வாங்குவீங்க? அக்கா படிக்கிறதுக்கு பேச்சு வாங்குவேன், நான் பேச்சு வாங்குவேன். அச்சா, அவ்வளோ சமத்து பிள்ளையப்பா எங்கட அன்றியா மாதிரி ஒரு பிள்ளை இருந்துட்டா ஒருத்தருக்குமே கரைச்சல் இல்லை, குழப்படி இல்லை. வீட்டை எந்த நேரம் படிப்பீங்க வீட்டை? அப்போ நீங்களா? அம்மா சொன்னா அக்கா படிப்பேன், நானும் அம்மா சொன்னா படிப்பேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன கதை சொல்ல போறீங்களா அடுத்ததா? இப்போ கதை சொல்லுங்க. ஒரு நாளா மாட்டுக்குட்டியாலும் மோனாயும் வாழ்ந்து வந்தவினும். அப்பைக்கு தாயாடம் உணவை துறந்து பார்க்க உணவே இல்லையா. அப்பைக்கு தாயாட சொன்னதான், பிள்ளைமா பத்திரமா இருங்க, அம்மா உங்களுக்கு உணவுக்கு முக்கியமான விஷயம் ஓனா எங்களை தான் பார்த்துக்கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு போனதாம். அப்பைக்கு ஓனா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓடி வந்து, டீக் அம்மா வந்துட்டேன், கதவு திறங்க. முட்டாள் ஓனா, எங்களை ஏமாத்த பார்க்குற, எங்களோட அம்மாண்ட குறை வேற மாதிரி இருக்கும், உண்ட குறை வேற மாதிரி இருக்கே. அப்பயே அந்த ஓனா ஓடி போய் கண்ணாடியில தாய் மாதிரி கதைச்சிட்டு திருப்ப, டீக் பிள்ளைகளா அம்மா வந்துட்டேன், கதவு திறங்க. முட்டாள் ஓனா, எங்கட இந்த அம்மாண்ட கால் வெள்ளைன்னு இருக்கும், உண்ட கால் ஒரேஞ்சில் இருக்கேன்னு சொன்னான். கடைக்காரன் பயந்துட்டான். பயந்தனோட போய் இந்த ஓனா, பிள்ளைகளா அம்மா வந்துட்டான், கதவு திறங்க. ஓட்டியால் பார்த்துட்டு வெள்ளையா கிடந்துறான், கதவை திறந்துட்டான். 2 கட்டில் கழிஞ்சாது, 1 மணிக்குள்ள கழிஞ்சாது, 2 சேட்டுன்னு கழிஞ்சாது. எல்லா குட்டியும் பிடிச்சி சாப்பிட்டான். 1 மட்டும் மணி குடிக்கேன், அதை மட்டும் பிடிச்சி சாப்பிடலையா. அப்பேக்க தாயாடு வந்து வாக்க கதவுக்குள்ள வீட்டுக்குள்ள போயா சாப்பாடையும் கீழே போட்டுட்டு, பிள்ளைகளா அம்மா சொன்னாலும் அவ தொடக்க கூடாது. அம்மா நான் உயிரோட தான் இருக்கிறேன், என்ன விடுங்கன்னு எடுத்து விட்டு எல்லா வித்தியாசையும் சொன்னதா. சொல்லிக்கியாம் ஓனா இங்கதான் இருக்கு, நீ போய் கத்தாய்க்குள்ள எடுத்துக்கொண்டு வா. எடுத்துக்கொண்டு தாயிட்ட கொடுத்தலாம். அப்பேக்க ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு உமா கொஞ்சினதா. உமா கொஞ்சிட்டா அப்பேக்க கச்சிட்டாம. ஒரு நாளா மோனாக்கி தண்ணி வாய்ச்சதா. தண்ணி வாய்க்க கல்லோட நடந்து வெட்டி பார்த்தான் குளத்தை. அப்பேக்கா அது விழுந்துட்டேன்னு காப்பாத்துங்க. அப்பேக்கா தாயாடும் குட்டிகளும் சிரிச்சுதாரினாங்க. சரி, ஓகே. அது கல்லு நிறைய இருந்ததால என்ன நடந்திருக்கும்? பாரந்தாங்காமல் விழுந்திரும். என்ன, அப்ப நாங்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்க கூடாது. இப்போ அவன் அந்த குட்டியோன அளவலாம், ஆட்டுக்குட்டி எவ்வளவும். அப்ப அதால நாங்கள் யாருக்கும் கெடுதல் நினைச்சா என்ன நடக்கும்? எங்களுக்கு குலத்துக்கு இல்லையில ஏதாவது ஒரு வகையில கேடு நடக்கும். என்ன, தீமையான ஒரு செயல் எங்களுக்கு கட்டாயம் கடவுளாலே எங்களுக்கு நிர்ணயிச்சு நடக்கும். அப்ப நாங்க எப்பயுமே அன்றியா மாதிரி நல்ல பிள்ளையா, வீட்டிலே நல்ல பிள்ளையா, ஸ்கூல்ல நல்ல பிள்ளையா இருக்கணும். சரி அன்றியா? சரி, யார் பிள்ளைக்கு இந்த கதை சொல்லி தந்தது அழகா ஆக்சனோட? அம்மா. சரி, அம்மா வேறு என்னெல்லாம் சொல்லி தருவா? அம்மா இங்கிலீஷ் பாட்டு சொல்லி
சொல்லித்தார அப்ப ஸ்கூல்ல என்ன சொல்லி தெரியணும்? ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறதா எல்லாம் படிக்கிறதா? சரி, என்ன படிக்கிறீங்க ஸ்கூல்ல? நாங்க எழுத்து பழகிறோம். இப்பதான் நாங்க முதலாம் ஆண்டுன்ற விட எழுத்து பழகுறீங்க. சரி, என்ன எழுத்து பிள்ளைகள் எழுத தெரியும்? ஆனா மானா தானா இத்தனா தீனா. சரி, எல்லாமே அழகா எழுதுறீங்க. ஓகே, இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாடுங்க பாப்போம். And could morning college book and pencil, book and pencil, laser back, bottle of water, in the glass, book and lurer, laser back, bottle of water, in the glass. ஓகே, எங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்ன்றதால எல்லாமே நாங்கள் ஆக்ஷன்ல தான். கதையும் ஆக்ஷன், இங்கிலீஷ் பாட்டும் ஆக்ஷன், தமிழ் பாட்டும் ஆக்ஷன், வீட்டையும் ஒரே பாட்டை போட்டிருந்து டான்ஸ் ஆடுறது போல. அப்ப படிக்கிறது தான். டான்ஸ் ஆடலாம், தப்பு இல்லை. என்ன பாட்டை போட்டுட்டு இருந்து டான்ஸ் ஆடலாம். அப்பா பார்க்க சொல்லலாம், அம்மா பார்க்க சொல்லலாம், அக்காவும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அக்காவுக்கு என்ன பிடிக்குமென்னு தெரியுமோ? தெரியாது. சரி, ஓகே. இப்போ நாங்க ஆத்தி சூடி சொல்றீங்களோ? சொல்லுங்க பாப்பா. அனைவருக்கும் வணக்கம். ஆத்தி சூடி அமந்தை தீவனை ஏத்தி ஜொலுவோமாமி அடன் செய்ய விரும்பு அறுபது சினம் இயவதி கரவேல் ஈவது விளக்க உடையது விளம்பேல் உக்கமதி கவிடு எண்ணத்தியதே லேப்பது இறைச்சி ஐயம் மிட்டும் ஒப்புற ஒழுவது ஒளியே லவ்வியம் பேசு ஆக்கஞ்சுருக்கே கன்றென்று சொல்லே நெப்பூர்வலை சனி நீராடு இடம் படவுடலே எனக்கு தேர்ந்து. எல்லாம் பாடமாக்கி சொல்லியாச்சுது. எவ்வளவு நாள் சென்றது எங்களுக்கு ஆத்தி சூடி பாடமாக்குறதுக்கு? சாப்பிடேக்கு ஒருக்கா, அப்படித்தானே? சரி, என்ன சாப்பாடு பிள்ளைக்கு பிடிக்கும்? அச்சோ, அதுதான் நூடுல்ஸ் மாதிரி ஒல்லியா இருக்கிறீங்க. இல்லை, உடம்பா இருக்க பிடிக்குமோ ஒல்லியா இருக்க பிடிக்குமோ? ஒல்லியா இருக்கணும். சரி, படிக்கிறதெல்லாம் ஞாபகத்துல நிக்கணுமா நிக்க கூடாதோ? நிக்கணும். அப்ப நாங்க நூடுல்ஸ் சாப்பிட்டா எங்களுக்கு ஞாபகத்துல நிக்குமோ? இல்ல தானே? அப்ப நாங்க என்ன செய்யணும்? நூடுல்ஸ் அப்பப்ப சாப்பிடலாம், ஆனால் சத்தான சாப்பாடுகள் சாப்பிடணும். என்ன தானியங்கள் சாப்பிடணும், கீரை வகை நிறைய சாப்பிடணும். பச்சையா சாப்பிடுறது என்னென்ன பச்சையா சாப்பிடலாம் சொல்லுங்க அப்ப? கீரை வகையில கீரை வகையில என்ன பச்சையா சாப்பிடலாம்? அம்மா இன்னும் பச்சையா வீட்டு யார் சமைக்கிறது? அம்மாவா அம்மாவா யார் சமைக்கிறது? அம்மா. சரி, ஓகே. அம்மா வேலைக்கு போனா அம்மா. சரி, அம்மம்மா சமைப்பா. என்ன பச்சையா சமைப்பா? பச்சையாண்டா என்ன தெரியுமா? அடுப்புல வச்சு வேக வைக்காம சமைக்கிறது எல்லாமே பச்சையா சாப்பிட்றேன்னு சொல்லுவேன். நாங்க கேரட் என்ன செய்வோம்? கேரட் சம்பல் செய்யறவாவா அம்மா விட்ட? ஓ, அது அடுப்புல வைக்கிறவாவோ, வேக வைக்கிறவாவோ? இல்ல, அதே மாதிரி அது என்னன்னு சொல்றது? பச்சையா சாப்பிட்றேன்னு. அதே மாதிரி இல வகையில என்ன பச்சையா சாப்பிடலாம்? வெள்ளாரை. கட்டாயம் நாங்க வெள்ளாரை சாப்பிடணும். என்ன நிறைய ஞாபக சக்தி வரும், அதோட தலைமுடியெல்லாம் வளரும். எங்களோட டான்ஸ் டீச்சருக்கு நீள தலைமுடி இருந்தா தானே வடிவு டான்ஸ் டீச்சர். அப்ப இனிமே நூடுல்ஸை விட்டுட்டு கீரை வகை நிறைய சாப்பிடணும். சரியே, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். நன்றியா குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா கதீஸ்? சரியோ பேர் கதீஸ். ஏன் தோடு குத்தி இருக்கிறீங்க கதீஸ்? குளப்படியோ? எனக்கு தெரியாம போச்சுதே. குளப்படிக்காரருக்கு தோடு குத்தினா குளப்படி குறையுமோ? சரி, அப்படி என்ன குளப்படி செய்து உங்களுக்கு தோடு குத்தின வேணும் சொல்லுங்க. என்ன குளப்படி செய்வீங்க? இல்லையே, இங்க நீங்க சமத்து பிள்ளையா தானே இப்ப என்னோட இருக்கிறீங்க குளப்படி செய்யாம. தோடு குத்தினோன்னா குளப்படி குறைஞ்சிட்டு போல. எப்ப குத்தினது தோடு? சரியில்லை. சரி, இப்போ நோசரி வரையும் நாங்க சரியான குளப்படி. அம்மாவா அப்பாவை தோடு குத்தி விட்டது? அம்மா பிடிச்சோட்டே குத்து குளப்படி எல்லாம் குறைஞ்சு நல்ல பிள்ளையா இருக்கணும். அலையில
அலையில அலையில ஆம்பளை பிள்ளை அப்ப ஆம்பளை சிங்கம் உங்களுக்கு எதுவும் வலிக்காது அப்படித்தானே? சரி என்னத்துக்கு அழுதுருக்கிறீங்களா அப்ப? அடிச்சா அழுகதான். சரி ஓகே. எத்தனை வயசு? 7 7. 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சரியே. டீச்சருக்கு என்ன பேர்? இணையா தனையா டீச்சர். எந்த ஸ்கூல்? கைதறி நான் கூடியான சில தமிழ் கலவர் பாடம் சரி ஓகே. ஸ்கூல்ல யார்கிட்ட அடி வாங்குற நீங்கள்? டீச்சர் ஏன் அடி வாங்குறதுங்கட பட்டு? உடப்படி என்ன குழப்படி? என்ன குழப்படி செய்வீங்க? நாங்க குழப்படி செய்தாலும் கதிச மாதிரி உண்மையை சொல்லிடணும். என்ன வீட்டு எதுவுமே நாங்க மறைக்க கூடாது. எல்லாமே அம்மாக்களுக்கு சொல்லிடணும். என்ன கதீஷ்? என்ன நான் குழப்படி தானே அவர் சிம்பிளா சொல்றாரு. என்ன குழப்படி செய்து அடி வாங்குற நீங்கள்? ஆ எல்லாருக்கும் அடிக்கிறேன். அச்சச்சோ. அது பிள்ளைதானே. எல்லாருக்கும் அடிக்கிறதோ? ஆ ஏன் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கணும்ண்டு? வீட்டை வேறு யாரெல்லாம் விரிக்கணும் கதீஸ் வீட்டை? அம்மாவும் நானும் அம்மாவும் நீங்களும். சரி ஓகே. அம்மாக்கு என்ன பேர்? பவித்ரா பவித்ரா. அப்பாக்கு என்ன பேர்? குகன்னேர் சரி ஓகே. அம்மா என்ன வேலை செய்யறா? மேக் மேக்கப். சரி ஓகே. தையல் தையல். என்னெல்லாம் தைப்பா? உடுப்பு, என்ன சாரி பிளவுஸோ சட்டையோ ஷர்ட்டோ என்ன தைப்பா? எல்லாம் எல்லாம் தைப்பா. நான் நினைச்சது அம்மாண்ட ஏரியா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா இருக்குமெண்டு. அப்ப சமத்து பிள்ளைய அம்மாவை வடிவா பார்க்கணும். என்ன கதீஸ்? என்ன வர விருப்பம்? டாக்டர் டாக்டர். எங்கட டாக்டர் வந்து அப்ப சண்டித்தனத்துக்கு எல்லாம் போகக்கூடாது டாக்டர். என்ன டாக்டர்? அப்புறம் நாங்க பயத்திலேயே இல்லை மருந்துக்கு வர மாட்டோம். ம் சரி ஏன் அடிக்கிற நீங்கன்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லுவீங்களா ஸ்கூல்ல என்னென்ன நடந்தாண்டு? அம்மா அடிக்கிறவாவோ கதீஸுக்கு? ஓ அம்மாவும் அடிக்கிறவா? சரி அம்மா அடிச்சாலும் நீங்க எல்லாமே வந்து அம்மாவுக்கு சொல்லணும். என்ன கதீஸ்? ஆ சரி இனிமேல் எங்கட டாக்டர் ஒரு தருக்கும் அடிக்க கூடாது. சரியோ? யாருக்கு கடைசி அடிச்ச நீங்க? நிறைய பட்டியல் இருக்கும் போல உங்களுக்கு. யோசனை பள்ளமா கிடக்குது. யார சொல்லுவோம்ண்டு ஞாபகம் வேற இல்லையோ? ஆ சரி இப்ப எனக்கு பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா கதீஸ். ம் குத்தடி குத்தடி அதையும் மறந்துட்டோம் நாங்கள். பாடுங்க. குத்தடி குத்தடி கண்ணம்மா குனிந்தி குத்தடி கண்ணம்மா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கா பயமெருவா பார்த்துக்கோ பணம் கொடுப்பா ஆண்டிக்கோ இல்லறையா மாத்திக்கோ சுருக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி குலுக்கி நடந்துக்கோ. ஓகே சரி ஓகே. நீங்கள் என்னென்ன மரக்கறி பிள்ளைக்கு பிடிக்கும்? அதுக்கு மேல என்ன சாப்பாடு பிடிக்கும்? புட்டும் ம் முட்டை பொரி அப்பதானே நாங்க ஸ்ட்ராங் அடிக்கலாம் வாங்கலை என்ன? சரி மரக்கறி என்ன பிடிக்கும்? ஒன்றும் பிடிக்காது. ஐயோ என்ன டாக்டர் அப்ப எப்படி படிக்கிறதுல ஞாபகத்துல நிக்குமா? மரக்கறியெல்லாம் நாங்க சாப்பிடணும் கட்டாயம். இனிமே சாப்பிடுவீங்களோ டாக்டர்? 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சொல்லுங்க பாப்பம். ஒன்று செய்யக்கூடாதுன்றேன், ஒன்று செய்ய சொல்றேன். என்ன செய்யக்கூடாதது? அடிக்க யாருக்குமே நாங்க அடிக்கக்கூடாது. அவையும் பாவம் தானே. அவை உங்களுக்கு குழப்படி செய்தா நீங்க போய் டீச்சர்கிட்டயோ அல்லது வீட்டையோ அம்மாட்டையோ சொல்லணும். அதே மாதிரி என்ன செய்ய சொல்லி இருக்கிறார்? நிறைய மரக்கறி சாப்பிட சொல்லி இருக்கிறேன். எனக்கு வருத்தம் வந்தா நாங்க கதீஷ் டாக்டர்கிட்ட வரணும். அப்ப டாக்டருக்கு படிக்கிறதெல்லாம் முதல்ல ஞாபகம் நிற்கணும். அப்ப கீரையெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா டாக்டர்? ஏன் நிறைய கீரை வகை சாப்பிடணும், மரக்கறியல் சாப்பிடணும். தனிய முட்டை பொரியலும் புட்டும் சாப்பிட்டா எங்க வரப்போகுது? மாப்பொருள் தான் கூட வரப்போகுது சத்து. பிறகு அடிச்சு அடிச்சு சத்தெல்லாம் இல்லாம போயிடும். சரி இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க. book and pencil, book and pencil, there's a bag,
பொட்டுல போட்ட பொட்டுல போட்ட இந்த கிளாஸ் இந்த கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. நாங்கள் அழகா படிக்கிறோம், குலப்படியும் அழகா செய்கிறோம். ஸ்கூல்ல வந்து நீங்கள் படிப்பீங்களோ அல்ல குலப்படி செய்துட்டு இருப்பீங்களோ? படிப்பீங்களா? என்ன பாடம் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? கணிதம், சுட்டாளல். என்னது கூட மார்க்ஸ் எடுப்பீங்க? என்னத்துக்கு? யோசனை. நாங்கள் வந்து சாப்பிட்றேல முட்டை பொரியலும் புட்டும் சாப்பிட்றதால நிறைய மறக்கிறோம். என்ன அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஞாபக சக்தி வர சாப்பாடு சொல்லுங்க பாப்பாம். உங்களோட சுற்றாடல்ல இருக்கு. தானிய வகைகள் நிறைய சாப்பிடணும். என்ன பயறு, உளுந்து, கவுப்பி, கடலை எல்லாமே என்ன தானியங்கள். அதே நேரம் கீரை வகை நிறைய சாப்பிடணும். என்னென்ன கீரை வகை சொல்லுங்க பாப்பம் இருக்கு? என்னென்ன கீரை வகை இருக்கு? நாங்க கீரையை கண்டாலே கிட்ட போறீல போல. அம்மா என்ன சமைச்சு தரவா வீட்ட? அம்மாவை சமைக்கிறவா வீட்ட? சரி, என்ன சமைப்பா வீட்ட? சரி, முருக்கங்காய் சமைக்கிற அம்மா முருக்கங்கீரை வறுக்கிறீலையோ? ஏன் நீங்க சாப்பிட்றீங்க வறுக்காமலே விட்டுட்டா? அப்ப ஓகே. வேற கீரை, வெள்ளாரை, பொன்னாங்கானி எல்லாமே என்ன இல வகைகள் வந்து கூட நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம்? கீரை வகைன்னு சொல்லுவோம். என்ன கதீஸ்? நாங்கள் இனிமேல் நிறைய கீரை சாப்பிடணும். சரி, எனக்கு பட்டர்ஃப்ளை சாங் பாடி காட்டுறீங்களோ? ஓகே. அப்படியே பாடிட்டு இடையில அப்படியே சைலன்ஸ் ஆகிட்டு பிறகு பாடுபடுகிறது. பிடிக்குமா பட்டாம்பூச்சி? எங்களுக்கு பிடிச்சி தொட்டு பார்த்துருக்குறீங்களா? என்னென்னு பிடிச்ச நீங்கள்? சரி, வீட்டு என்ன மரம் இருக்கு? மாம்பழம். மாம்பழம். வேறு என்ன கதீஸ் வீடு? என்ன பூ மரம் இன்னைக்கு? எல்லா பூவும் இருக்குது. அப்போ வண்ணத்து பூச்சி ஏன் வர்றது வீட்ட? கதீஸ் ஒருக்கா பார்த்துட்டு போகமாட்டு வருதோ? என்னத்துல தேன் குடிக்கும்? பூவில வந்து தேன் குடிக்கிறதுக்காக வண்ணத்து பூச்சி, குட்டி குட்டி வண்டுகள், சிட்டுக்குருவி எல்லாமே வந்து குடிச்சிட்டு போகும். என்ன சரி, பிள்ளைக்கு என்ன பூ பிடிக்கும்? செம்பருத்தி பூ பிடிக்கும். செம்பருத்தி பூ என்ன செய்றீங்க? என்ன செய்வீங்க? சாமி படத்துக்கெல்லாம் வைக்க மாட்டீங்களோ பூ எடுத்து? யார் வைக்கிறது? நீங்க தான் வைக்கிறீங்க. சரி, ஓகே. அப்ப என்னதை சொல்லல எனக்கு. செம்பருத்தம்பூவில் நாங்க முழுகலாம். என்ன செம்போ இல்லாமலே அதை வந்து தலைக்கு வச்சு எங்களோட தலையில இருக்கிற ஊத்தி எல்லாம் போய் குளிர்மையா இருக்கும். இனிமே நாங்க கதீஸ் வீட்டை போய் செவரத்தம்பூ பிடிங்கி கொண்டு வந்து முழுகுவோம் எல்லாரும். என்ன கதீஸ் தருவீங்களோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். கதீஸ் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டுக்கிற கதீஸ். அம்மா, நீங்களும் அங்கே எல்லாம் டூர் போயிருக்கிறீங்க? பீச். வேற பூங்கா. ரெண்டுக்கும் தான். சரி, ஓகே. பிள்ளை இப்ப என்ன கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? ஆடும் ஆட்டுக்குட்டியாலும் நரியும். சரி, சொல்லுங்க. ஒரு காட்டில் ஓநாயும் 7 ஆட்டுக்குட்டிகளும் ஆடும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் ஆடு உணவு தேடி காட்டுக்கு சென்றன. நரி ஒளிந்து நின்று குட்டிகளை பார்த்தன. நரி வந்து, நான் உங்கள் அம்மா வந்து நிற்கிறேன், கதவை திறங்கன்னு சொன்ன. ஆட்டுக்குட்டி, எங்கள் அம்மாயின் வாய்ஸ் வேறை, நீ நரி சொன்ன. நரி கண்ணாடியில் ஆடின் வாய்ஸ் பேசிக்கொண்டு பழகினது. திருப்பி வந்து
பசங்களை அம்மா வந்து நிற்கிறேன்னு சொன்னேன்னு. ஆட்டுக்குட்டி உன் கால் ஒரேஞ்ச் கலரா இருக்கு, நீ வேற யாரையோ சொன்னது. நரி காலுக்கு வெள்ளை நிற பெயிண்டு அடித்து கொண்டு வந்து பசங்களா அம்மா வந்துக்கிறேன் கதவத்துறாங்கன்னு சொன்னானு. ஆட்டுக்குட்டி துறக்க நரி எல்லா ஆட்டுக்குட்டிகளை சாப்பிட்டன. ஒரு ஆட்டுக்குட்டி மணிக்கூடுக்கு பின்னால ஒளிந்து இருந்தன. ஆடு உணவெடுத்து கொண்டு வந்து பார்க்க குட்டிகள் இல்லை. உணவை அதில் போட்டுட்டு ஓடி வந்து பார்க்க ஒரு ஆட்டுக்குட்டியும் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டி மணிக்கூடுக்கு பின்னால இருந்து கத்துறதை கேட்டு ஆடு அதை போய் எடுத்து விட்டன. ஆடு ஆட்டுக்குட்டி வந்து நடந்த எல்லாத்தையுமே என்ன செய்யறது சொன்ன அம்மாட்ட சொல்லி இருக்குது என்னென்ன நடந்த கதீஸ் வீட்டை போய் சொல்ற மாதிரி ஆட்டுக்குட்டியும் என்ன செய்திருக்கு சொன்னது. அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஆடு சொன்னது கத்தி எடுத்து கொண்டு வந்து நரி எங்க பக்கத்துல படுத்து கொண்டு நிற்கிறது. கத்தரிக்கோளாலை அதுவும் அதன் வயிற்றை வெட்டி குட்டிகளை எடுத்து அதன் எல்லா குட்டிகளையும் கல்லெடுத்து கொண்டு வர சொன்னன. எல்லா குட்டிகளும் கல்லை கொண்டு வந்து நரியின் வயிற்றுக்குள் போட்டன. நரி தாகத்தில் தண்ணி குடிக்க கிணறை எட்டி பார்த்தன. நரி விழுந்தன. ஆடு மாட்டு குட்டிகளும் வெளியில வந்து பார்த்தன. ஆடு மாட்டுக்குட்டியும் சந்தோஷமா இருந்தது. நரி வந்து ஓனாய் வந்து அப்படியே வந்து நிறைய மாறிட்டு தங்கட கதீஸுக்கு. என்ன முதல்ல ஓனாயா இருந்தது, இப்ப வந்து நிறைய மாறிட்டுது கதையில கடைசி முடிவில். என்ன சரி, ஓகே, அழகா நீங்க கதை சொல்லியிருக்கிறீங்க. சரியா கதீஸ்? சரி, மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கதீஸ் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார்.